வணக்கம். கென்யாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் வேலைநிறுத்த போராட்டமானது நடைபெற்றுச்சு. அப்போ இந்த பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற வேலைநிறுத்த போராட்டத்தின் போது சில இடங்கள்ல கலவரம் ஏற்பட்டது. டயர்கள் தீ வச்சு கொளுத்தப்பட்டுச்சு. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்ததுனால போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்துறதுக்காக கண்ணீர் புகைக்குண்டுகள் வீசப்பட்டுச்சு. இந்த மோதல்ல 4 பேர் இறந்துட்டதாகவும் 30க்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சதாகவும் இந்த போராட்டம் தொடர்பாக ஏறத்தாழ 700 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறதாகவும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த போராட்டக்காரர்களுக்கும் அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கும் இடையில பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்துச்சு. திங்கட்கிழமை நடந்த பேச்சுவார்த்தையில எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படாததுனால செவ்வாய்க்கிழமையும் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்றோம் அப்படின்னு போராட்டக்காரர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த சூழல்ல அதிகாரிகள் மறுபடியும் என்ன பண்ணலாம் போராட்டத்தை தடுக்கிறதுக்கு, இல்ல அவங்களுடைய கோரிக்கைகளை நம்ம பரிசீலிக்கணும் அப்படின்னு யோசிச்சு மறுபடியும் போராட்டக்காரர்களை அழைச்சு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு. அப்படி பேச்சுவார்த்தையில என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சூப்பர் பெட்ரோலுடைய விலை அப்படியே இருக்கு, அதே மாதிரி டீசலுடைய விலையை குறைக்கிறதாகவும் மண்ணெண்ணெயுடைய விலையை ஏற்றி அமலுக்கு கொண்டு வரதாகவும் பேச்சுவார்த்தையில ஒரு தற்காலிக ஒரு உடன்பாடு அப்படிங்கிறது எட்டப்பட்டுச்சு. ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பேசிதான் முடிவு பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் தரப்புல இருந்து சொல்லப்பட்டதுனால ஒரு வாரத்துக்கு நாங்க இந்த வேலை நிறுத்தத்தை திரும்ப பெறறோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டக்காரர்கள் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. போராட்டக்காரர்களுடைய கோரிக்கைகளை பரிசீலிக்கக்கூடிய விதமா முதல் கட்டமா டீசலுடைய விலையை 10 ஷில்லிங் குறைச்சிருக்காங்க. எவ்வளவுக்கு முன்னாடி பெட்ரோல் டீசல் விலை இருந்துச்சு, இப்ப எவ்வளவு உயர்த்தினாங்க, வேலை நிறுத்த போராட்டத்துக்கு அப்புறமா எவ்வளவு குறைச்சிருக்காங்க, எதிலெல்லாம் விலை குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு லிட்டர் சூப்பர் பெட்ரோல் எவ்வளோவுக்கு வித்துட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 206.97 ஷில்லிங்ஸ்லேருந்து 214.25 ஷில்லிங்க்கு விலை உயர்த்தி விற்பனை செய்யப்பட்டுச்சு. இந்தியன் ரூபாய் மதிப்பில் பார்த்தோம்னா 154 ரூபாயிலிருந்து 159 ரூபாய், கிட்டத்தட்ட 159.609 160 ரூபாய்க்கு விலையை உயர்த்தியிருந்தாங்க. அதுவே ஒரு லிட்டர் டீசல் அப்படின்னு பார்த்தோம்னா 196.63 ஷில்லிங்க்கு வித்துட்டு இருந்தது 242.92 ஷில்லிங்க்கு உயர்த்தி விற்கப்பட்டுச்சு. இந்திய ரூபாய் மதிப்பில் பார்த்தோம்னா 146 ரூபாயிலிருந்து 180.96 ரூபாய்க்கு விற்கப்பட்டுச்சு. அதே மாதிரி மண்ணெண்ணெய் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவுக்கு வித்துட்டு இருந்துச்சுன்னா லிட்டர் 152.78 ஷில்லிங்க்கு விற்பனை செய்யப்பட்டு இருந்துச்சு. அதுல எந்த ஒரு விலை மாற்றமும் இல்லாம அப்படியே தான் வித்துட்டு இருந்துச்சு. இவங்க வேலை நிறுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா பல்வேறு தரப்பினருடைய கோரிக்கைகளை இந்த போக்குவரத்து சங்கங்கள் முன்வச்சதுக்கு அப்புறமா கவர்மெண்ட் அதை பரிசீலிச்சு இப்போதைக்கு ரேட் டீசல் ரேட்டு கம்மி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கெரசின் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எரிபொருள் ஒழுங்குமுறை ஆணையம் இருக்கு இல்லையா, அவங்க எவ்வளவு தூரம் இதை குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு லிட்டர் டீசல் 242.92 ஷில்லிங்க்கு உயர்த்தி விற்பனை செய்யப்பட்டுச்சு. அதாவது 180.96 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுச்சு. இது மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்றதுக்கு அப்புறமா 10.06 ஷில்லிங் கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது 180 அப்படிங்கிறது 173.83 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. அதுவே மண்ணெண்ணெய் 152.78 ஷில்லிங்க்கு விற்பனை ஆயிட்டு இருந்தது. அது விலை உயர்த்தி இருக்கிறாங்க. 38.60 ஷில்லிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ 191.38 ஷில்லிங் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்திய ரூபாய் மதிப்புல பார்த்தோம் அப்படின்னா மண்ணெண்ணெய் ஒரு லிட்டருக்கு 113.94 ரூபாயா இருந்த நிலையில இப்போ 142.73 ரூபாய்க்கு விற்கப்படுது. இதுதான் நடந்திருக்கு. போக்குவரத்து சங்கங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலிச்சு முதல் கட்டமா அரசாங்கம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறதுனால இவங்களும் வேலை நிறுத்தத்தை தற்காலிகமா ஒரு வாரத்துக்கு மட்டும் நாங்க நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பப்ளிக் அவங்களுடைய ஆஸ் யூஷுவல் லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரோட்ஸ்ல எல்லா விதமான வெஹிக்கிள்ஸும் போகுது. ஸோ இதுக்கப்புறம் அவங்களுடைய கோரிக்கைகளை இன்னும் எவ்வளவு வலுவா வைப்பாங்க, அதுக்கு அரசாங்கம் எந்த மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்க போகுது அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம்.